மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களில் சாலைகள், ரயில்வேக்கள், மேம்பாலங்கள் அவ்வளவு நிதி கொடுத்தது யார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி. அந்த நிதியை தமிழ்நாட்டுக்கு வாங்கி வந்தவர் யார் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். இன்றைக்கு எந்த திட்டமும் கிடையாது. காரணம் என்னன்னா, ஒரு அரசாங்கம் இருக்கு தமிழ்நாட்டில். நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் உள்ள அரசாங்கம் மத்திய அரசு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் உடனடியே எதிர்க்கிறது, உடனடியே சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டியது, இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, சிஏஏ திட்டம் கொண்டு வந்தாங்க, இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க, சுப்ரீம் கோர்ட் திருப்பி அனுப்பிட்டு. ஆக இப்பொழுது SIR சார்னா என்னது? சாருன்னா உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா இல்லையா அதை மட்டும் ப்ரூவ் பண்ணது. 20 வருஷத்துக்கு ஒருக்க வாக்கெடுப்பு சரிபார்ப்பு நடக்கும். நம்ம 2002 நடந்தது. இப்பொழுது 20 ஆண்டுகள் கழித்து அந்த SIR நடக்கின்றது. அதுல என்ன, இன்னைக்கு அருள்மொழித்தேவன் அவர் பூத்துல ஓட்டு இருக்கா இல்லையா? 2002 அந்த ஓட்டு இருந்துச்சா இல்லையா? இப்ப என்னுடைய பூத்துல போய் பாத்தீங்கன்னா அதுல 20 பேர், ஒரு பூத்துல மட்டும் 20 பேர் இறந்து போயிட்டாங்க. எப்ப இறந்ததுன்னா 2002ஆம் ஆண்டு இறந்து போனது. 2002ஆம் ஆண்டு இறந்து போனது 20 வருஷமா உயிரோட இருக்கிறான். இப்படி எல்லா தொகுதியிலும் இறந்த போறா உயிரோட இருக்கிறான். முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில மட்டும் 10,000 பேர் இறந்து போறவங்க இன்னும் உயிரோட இருந்துட்டு இருக்காங்க. போன தடவையும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. யார்? இறந்தவங்க பேர்ல ஓட்டு போட்டது யார் போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? திமுக காரங்க போறான் இறந்தவங்க பேர்ல ஓட்டு போடுறதுதான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டே இருக்காங்க.